குரேஷி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அன்டாக்குமெண்டட் ஒண்டர் த இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைத்து அதை வாங்கி படிச்சிருக்கேன். நம்முடைய இந்திய அரசியலில் இந்திய தேர்தல் எவ்வாறாக நடக்கிறது, அதிகாரிகள் எவ்வளவு வேலை செய்கிறார்கள், அதில் என்னவெல்லாம் சுவாரஸ்யம் இருக்குங்கிறதுக்கான ஒரு அவ்வளவு அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம், அன்டாக்குமெண்டட் ஒண்டர்னு. அதில் வந்து குரேஷி எழுதியிருப்பார், சிபி ஜோஷின்னு ஒருத்தர் இருந்தார். சிபி ஜோஷி யாருன்னா ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக 2003 நியமிக்கப்பட்டு ராஜஸ்தானில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் ஒழித்து அதன் பிறகு 2008 தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஜெயிச்சா சிபி ஜோஷி தான் முதலமைச்சராக போகிறார். தேர்தல் நடந்து முடியுது. தேர்தல் நடந்து முடிஞ்சால் அந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக எல்லோரும் எண்ணியிருந்த சிபி ஜோஷி தோல்வியடைந்தார். ஒரு ஓட்டில், ஒரே ஒரு ஓட்டில் சிபி ஜோஷி தோற்று போனார் முதலமைச்சர் நாளானைக்கு. ஆனால் இங்கே சீட்டு போச்சு. அப்படின்னா ஜோஷி என்ன பாடுபட்டிருப்பார், என்ன பதட்டமாயிருப்பார், என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பார். ரீகவுண்ட் பண்ணுறாரு, மிஷினை எண்ணுறாங்க, திருப்பி போஸ்டல் ஓட்டு எண்ணுறாங்க, மறுபடியும் அதே ஒரு ஓட்டு வித்தியாசம் இல்லை மறுபடியும்ங்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு புரியுது. ஆனால் ஒரு ஓட்டில் அது வாய்ப்பை தவறு, அது முதலமைச்சர் நாக்காளி போச்சு ஒரு ஓட்டில். என்னடா முதலமைச்சர் நாக்காளி எழுதுனா ஒருத்தர், சரி மறுபடியும் என்ன, மறுபடியும் போஸ்டல் ஓட்டு என்ன, போஸ்டல் ஓட்டு பூரா என்ன, மறுபடியும் அதே அளவு அதே ஒரு ஓட்டில் இருக்குது. ஜோஷி ஒப்புக்கொண்டார். ஆமாம், ஃபேர் எலெக்ஷன் தான் நடந்திருக்கு, எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு ஓட்டில் தோற்று போனேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி என்ன நிகழ்ந்ததுன்னா, அந்த வாக்களிக்கிற நாளன்று அவருடைய மனைவியும் மகளும் புருஷனும் அப்பாவுமான சிபி ஜோஷி ஜெயிக்கணுங்கிற வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் 2 பேரும் ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க. அந்த 2 பேரும் கோயிலுக்கு போகாமல், அண்ணா சேர்த்து கவனிச்சிங்களா, கோயிலுக்கு போகாமல் ஓட்டை போட்டிருந்தா சிபி ஜோஷி முதலமைச்சர். இப்போ நம்ம கடவுளை கும்பிட்றது முக்கியம், ஆனால் முதல்ல காலையில் போய் ஓட்டை போட்டுவிட்டு அப்புறம் கும்பிட்றது முக்கியம் இல்லையா? அப்படி இப்போ நான் சொன்னது சிபி ஜோஷி போல 100 கதைகள் இருக்கு இந்த புத்தகத்தில்.